நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் சூழ்நிலையை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறம் அதிமுகவுடைய ஒரு தளர்ச்சி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. 11 மாவட்டங்களுக்கு மேல அதிமுகவுக்கு சீட்டே கிடைக்கல. அவங்களுக்கு பர்டிகுலரா சவுத்துல கிடைக்கல. அப்படின்னா என்னன்னா, சவுத் ரீஜன்ல இன்னும் எடப்பாடியை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தயக்கம் இருக்கிறது. நீங்க கேக்குறீங்க, இது விஜய் டிராவிடியன் அதை ரீப்ளேஸ் பண்ணுவாரா அப்படின்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அதே டிராவிடியன் பாலிசிஸ் திமுகங்கிற அந்த பழைய அந்த ஃபார்மேஷன்ல இருந்து விஜய்ங்கிற ஒரு புது ஃபார்மேஷனுக்கு வந்ததா பாக்குறேன். இது ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது விஜய காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்க்கல, அவரை வச்சு அவங்களுடைய சதர்ன் ரீஜன்ல அவருடைய ஹோல்ட ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு காங்கிரஸ் விரும்புறாங்க. இப்போ ஒரு லோக்சபா எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கீங்களேன், விஜய் ஒரு 10 இடத்துல போட்டி போடுவார், மிச்சம் 30 இடத்துல காங்கிரஸ் போட்டி போட வாய்ப்பு இருக்கு. மோடி கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்த போது பிஜேபி தன்னை டர்ன் அரவுண்ட் பண்ணது இந்த ஹரியானா எலெக்ஷன். ஒரு ப்ராப்பர் திங்கிங்கே இல்லை தமிழ்நாட்டு பிஜேபியில, ஒரு ப்ராப்பர் தாட் ப்ராசஸ் இல்லைங்கிற. அது இல்லாத வரைக்கும் ரொம்ப பிஜேபி தன்னை வளர்த்துக்கிறது கஷ்டம் அப்படின்னு நான் பாக்கிறேன். தமிழ்நாட்டுல என்ன ப்ராப்ளம் பிஜேபிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மண்ணை சேர்ந்த கட்சி அல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அந்த மக்கள் கிட்ட சில பேர் உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த 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 சிந்தனையை உடைக்கிறது பிஜேபிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே, நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு ஒரு பரபரப்பான அரசியல் சூழலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு ஸ்ரீகுமார் கண்ணன், அவரை வரவேற்போம். வணக்கம் சார். தாவேகா 2-3 நாளா சிரமப்பட்டு இன்னைக்கு 118 எம்எல்ஏக்கள் ஆதரவை கவர்னர்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 2-3 நாளா இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை நடந்தது, ஏன் இப்படி ஒரு பிரச்சனைக்கான நிலைமை ஏற்பட்டது? இல்ல, இப்போ ஒரு எலெக்ஷன் ப்ரொசீஜர் என்னங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா 4ஆம் தேதி தான் எலெக்ஷன் முடிஞ்சு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. எலெக்ஷன் முடிவுகள் முடியறதுக்கு 5th அந்த 4th ஈவினிங் வரைக்கும் ஆயிடுச்சு. ஸோ 4th ஃபுல்லா அந்த எலெக்ஷன் கவுண்டிங் டே அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு தேதி 8. இந்த 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி இந்த 3 நாள்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ 108 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் தாவேகாக்கு இருந்திருக்காங்க. ஆட்சி அமைப்பதற்கு தேவை 118, 117+1. அதுதான் இப்ப தேவைப்படுறது. ஸோ யூஷுவல் ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தலில் ஜெயிச்சு அந்த சர்டிபிகேட் வாங்குவாங்க. ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் அந்த ஆபீசர்ட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்கினவங்க எம்எல்ஏ செலக்டட்ங்கிற அந்த எம்எல்ஏ செலக்டட் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு தன்னோட கட்சி தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அதுல யாரு பெரிய தலைவரோ அவங்கதான் முதலமைச்சரா ஆக முடியும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், எலெக்ஷன் கமிஷன் அந்த வின்னர்ஸோட லிஸ்ட் அதை கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்பதான் இந்த எலெக்ஷன் ப்ரொசீஜர் முடிஞ்சது அப்படின்னு அர்த்தமாகும். ஸோ எலெக்ஷன் ப்ரொசீஜர் முடியும் போது யாரெல்லாம் வின்னர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டை தேர்தல் கமிஷன் கவர்னர்கிட்ட கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் கவர்னர் இன்வைட் பண்ணுவார். ஓகே, இந்த பார்ட்டி இஸ் அ ஃபர்ஸ்ட் பார்ட்டி இந்த நம்பர்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு கொடுக்கப்பட்டதே டே பிஃபோர் எஸ்டர்டே தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கவர்னர்கிட்ட இருந்து அழைப்பு இவர் போய் பார்த்து நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றீங்களான்னு கேட்டு அதுக்கப்புறம் வர்றது ஒரு ப்ரொசீஜர். பட் இந்த தடவை என்ன பண்ணிட்டாரு, அவரே முன்னாடி போயிட்டாரு. கவர்னர்கிட்ட முன்னாடியே டைம் கேட்டு இவர் போய் பார்த்தார். ஸோ அதுல ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ரெண்டாவது, ஒரு ப்ராப்பரான ஒரு புரோட்டோகால் அது அடாப்ட் பண்ணப்படலை. கவர்னர்கிட்ட ஒரு இமெயில் அனுப்பிச்சது, நான் அதிக பர்சன்டேஜ் வாங்கினேன் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் இம்மெட்டீரியல். கவர்னருக்கு தேவை 2 தான். ஃபர்ஸ்ட், உங்க கட்சியில இருந்து நீங்க தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்களா? ரெண்டாவது, இஃப் யூ டோன்ட் ஹேவ் த நம்பர்ஸ், ஆதரவு கடிதங்கள் மற்ற கட்சிகள்ட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கா, விச் கிராசஸ் த மெஜாரிட்டி மார்க். இது 2 இருந்துட்டு தான் போறோம், யூ வில் பி ஃபார்ம் த கவர்மெண்ட். பட் அதை அவங்களுக்கு மேக் ஓவர் பண்றதுக்கு லேட் ஆயிருக்கு. ஸோ அவங்க கட்சி 108 பேரு, பட் அவர் 2 இடத்துல ஜெயிச்சதுனால 107ன்னு கணக்க வச்சுக்கலாம். பிளஸ் காங்கிரஸ் 5 பேரு. சோ அவங்கள்ட்ட இருந்தது 112 பேர் இருந்திருக்காங்க. இப்ப பாக்கி பேருடைய ஆதரவு திரட்டுறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது, ஒரு சஸ்பென்ஸ் இருந்தது. நேத்தி வரைக்கும் அது இருந்தது. 2 தடவை பார்த்த போதும் கவர்னர் எனக்கு மெஜாரிட்டி லெட்டர் கொடுங்க, நான் மறுநாளே ஸ்வேரிங் இன் பண்ணி வச்சிடுறேன் அப்படிங்கிற விஷயத்த திரும்ப திரும்ப சொன்னாரு. சோ அதன் அடிப்படையில இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 கட்சிகள், தலா 2 எம்எல்ஏக்கள் கொண்ட கட்சிகள்
4 பேருமே சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். ஸோ அதன் அடிப்படையில நாளைக்கு வந்து ஸ்வேரிங் இன் செரிமனி நடக்க போகுது. ஸோ இதுதான் இந்த ப்ரொசீஜருக்கும் இந்த நடைமுறைக்கும் உள்ள ப்ராப்ளம். இது வந்து அடுத்த கட்டமா சட்டசபையில வந்து என்ன நடக்கலாம், என்ன எதிர்பார்க்கணும் மக்கள்? இல்ல, சட்டசபையில வந்து கன்ஃபியூஷனோ பெரிய பிரச்சனையோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, முதல்ல மெஜாரிட்டி நம்பர்ஸ் வந்து அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. திரு விஜய் அவர்களுக்கு மெஜாரிட்டி நம்பர், அவருக்கு தேவையான அந்த மேஜிக் நம்பர்ஸ் அவருக்கு கிடைச்சாச்சு. 118க்கு மேலேயே கிடைச்சாச்சு. ஸோ கவர்னர் வந்து அவர் அழைப்பும் எடுத்துட்டார். ஸோ பதவி பிரமாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஃபர்ஸ்ட். பதவி பிரமாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் சட்டசபை கூட்டத்தை கவர்னர் கூட்டுவார். கூட்டும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு புரோட்டோம் ஸ்பீக்கர் அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அந்த புரோட்டோம் ஸ்பீக்கருக்கு கவர்னரே பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். அவரை செலக்ட் பண்றது ஆளுங்கட்சியில சேர்ந்த ஒருத்தர் தான் புரோட்டோம் ஸ்பீக்கராக யாரை வேணாலும் இருக்கலாம், அவங்கள வந்து கூப்பிடுவாங்க. சோ அந்த புரோட்டோம் ஸ்பீக்கர்ங்கிறவர் சமயத்துல எதிர்கட்சியை சேர்ந்தவராக கூட இருக்கலாம். ரொம்ப வெல் நோன் இன் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் தெரிஞ்சவரா இருக்கலாம். சோ அவருக்கு இவர் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார் கவர்னர். சோ அதுக்கப்புறம் அந்த புரோட்டோம் ஸ்பீக்கர் சட்டசபையில உட்கார்ந்து இருக்கிற 233 எம்எல்ஏக்களுக்கும் அவர் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார். அப்பதான் அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவி ஏற்றுப்பாங்க. அதற்கப்புறம் என்ன ஆகும், ஸ்பீக்கர் எலெக்ஷன் நடக்கும். அதாவது யாரு ஸ்பீக்கரா போட்டி போடுறாங்களோ அவங்க வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணுவாங்க. அவங்களோட நாமினேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது ஒரு எலெக்ஷன் நடக்கும். ஸ்பீக்கர் எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்பிக்கை வாக்கெடுப்பை வந்து முதலமைச்சர் கோரணும். ஸோ ஸ்பீக்கர் எலெக்ஷன்ல ஜெயிச்சாச்சுனாலே நம்பிக்கை வாக்கெடுப்பும் ஈஸியா நடந்துரும். அதுல கன்ஃபியூஷன் இருக்கா. ஸ்பீக்கர் எலெக்ஷன்லயும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்பிக்கை வாக்கெடுப்புல சில கன்ஃபியூஷன்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனா என்னை பொறுத்தவரை அதாவது அவுட் கோயிங் சீஃப் மினிஸ்டர் திரு ஸ்டாலின் அவர்களும் இந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்க ஒன்றும் தொந்தரவு கொடுக்க மாட்டோம், அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற அர்த்தத்துல அவரும் சொல்லியிருக்காரு. அதிமுகவும் பெரிய பிரச்சனை பண்ணக்கூடிய நிலைமையில இல்ல, கட்சிகள் சிறு கட்சிகளும் ஆதரவு கொடுக்கறாங்க அப்படிங்கிற அடிப்படையில இந்த கவர்மெண்ட்டுக்கு சட்டசபையில இந்த தடவை எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நம்ம நம்பலாம். இப்ப நம்ம கட்சிகளை எடுத்துப்போம். திமுக ஓட கூட்டணி இருந்த கட்சிகள் எல்லாமே தேமுதிகவை தவிர மற்ற எல்லாமே வந்து 24 கட்சிகள் இருந்து மெயின் கட்சிகள், இவங்களை வந்து ஜெயிச்ச கட்சிகள்னு வச்சுக்கலாம். எம்எல்ஏக்கள் பெற்ற கட்சிகள் அவங்கள்ட்ட இருந்து விலகி வந்து இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தாவேகாவோ விஜயோ ஆரம்பத்துல இருந்து திமுகவுக்கு நாங்க மாற்று அப்படிதான் சொல்லி இந்த தேர்தல் சந்திச்சாரு. மக்களை வந்து அதை ஓரளவுக்கு ஏத்துக்கிட்டாங்க. ஸோ இப்ப திமுகவோட கூட்டணி கட்சிகளையும் எடுத்து மக்கள் ஆதரவையும் பெற்று தாவேகா திமுகவை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சா தமிழ்நாட்டுல? அதாவது நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் சூழ்நிலையை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். 1967ல இருந்து ஆரம்பிச்சு 1967ல காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல வந்து அரசியல் முடிவுக்கு வந்தது அந்த டைம். அதுக்கப்புறம் திராவிட கட்சிகள் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலங்கள் அந்த தமிழ்நாடு அரசியலை வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. 67ல இருந்து 2026 வரைக்கும் திமுக அதிமுக அப்படிங்கிற அந்த பைனரி சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லையா, இது அல்லது அது, இவங்க 2 பேர் தான் ஆட்சியை வந்து பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 60 வருஷம் கழிச்சு திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி தமிழ்நாட்டுல நடக்க போகுது. அது வந்து தாவேகா தலைமையில நடக்க போகுது. அதுல சில கட்சிகள் அங்கம் வகிக்கிறாங்க, குறிப்பா காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்குது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா 60 வருஷம் கழிச்சு காங்கிரஸ் அமைச்சரவையில பங்கெடுத்துக்கிறாங்க, இது ஒரு பாயிண்ட். அதை தவிர பாக்கி இருக்கக்கூடிய கட்சிகள் முக்காவாசி, ஐ திங்க் விடுதலை சிறுத்தைகளை பத்தி தெரியல, பட் இடதுசாரிகள் IUML இவங்க எல்லாருமே அவுட் சைட் சப்போர்ட் தான் கொடுக்க போறாங்க. ஸோ இதை வச்சு பாக்குற போது இட் இஸ் ஒரு தாவேகா பிளஸ் காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இந்த கவர்மெண்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பர்டிகுலர் எலெக்ஷன்ல ஒரு பெரிய ஆன்டி இன்கும்பன்சி இருந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கும்பன்சி இருந்திருக்கு. அதனாலதான் முதலமைச்சரே தோற்று போயிருக்கிறார் அவருடைய சொந்த தொகுதியில. ஆனா அந்த ஆன்டி இன்கும்பன்சிய அரைவிடை செய்யக்கூடிய சூழ்நிலையில வேற எந்த கட்சியுமே இல்லை தாவேகாவை தவிர. அதாவது அதிமுகவோ அல்லது சீமான் கட்சியோ அல்லது பாக்கி யாருக்குமே அந்த விதமான பலம் இருந்ததாக தெரியவில்லை. தாவேகா வரும்போது அவங்க ஒரு பேக்கேஜ் ஃப்ரீயா வராங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லயபிலிட்டி கிடையாது, ஒரு ப்ராப்ளம் கிடையாது. சோ அவங்களுக்கு என்ன மக்கள் நினைச்சிருக்காங்கன்னா, நிறைய மக்கள் அதாவது திமுகவை பிடிக்கல, அதிமுகவுக்கு ஓட்டு போட விரும்பல அப்படிங்கிறவங்க தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆன்டி இன்கும்பன்சி இருக்கு, திரும்ப திமுக வரக்கூடாது, ஆனா அதிமுக வேண்டாம் அப்படிங்கிறவங்களும் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க.
புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு, ஏதாவது பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றவங்களும் தாவேகாக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதை தவிர வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் தாவேகாக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இது வந்து தாவேகாக்கு வந்த ஓட்டு வந்து ஒரு பர்டிகுலர் ஓட்டுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ பொக்கே ஆஃப் ஓட்ஸ். சிட்டியில ஓட் போட்டிருக்காங்க, வில்லேஜ்ல ஓட் போட்டிருக்காங்க. ரீஜன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு, சென்னை, டெல்டா, தெற்கு, கொங்கு எல்லா ரீஜன்லயும் அவங்களுக்கு ஓட்டுகள் கிடைத்திருக்கிறது. ஒரு 9 டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன், 8 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தாவேகாக்கு வந்து சீட்டு கிடைக்கல, பட் ஓட்ஸ் விழுந்திருக்கு. நிறைய இடங்கள்ல செகண்ட் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க, 108 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. சோ இது வந்து ஒரு ஷிஃப்ட் அவே ஃப்ரம் தி டிஎம்கே டாமினேட்டட் பாலிடிக்ஸ். ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறம் 2021க்கு அப்புறம் அதிமுகவுடைய ஒரு தளர்ச்சி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய சான்ஸ் அப்படிங்கும் போது அது 2026 தேர்தல். எங்க ப்ராப்ளம் ஆயிருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன்னா, திமுகவுக்கு மாற்றாக கடைசியில தான் வந்து எடப்பாடி தன்னை பொசிஷன் பண்ணிக்கிட்டார். நான் தான் எடப்பாடியா, தான் தான் திமுகவுக்கு மாற்று அப்படின்னு 4.5 ஆண்டு காலங்கள் அவர் அதை பொசிஷன் பண்ண விட்டுருக்கார். சோ அதனால என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, விஜய் வரும்போது ஒரு கடைசி நேரத்துல எடப்பாடி தன்னை பொசிஷன் பண்ணதை மக்கள் ஏற்கல. மக்கள் என்ன ஃபீல் பண்ணிருக்காங்கன்னா, இப்ப இன்னொன்னு ஒருத்தரும் வந்துட்டாரு ஒரு எதிர்கட்சியா அப்படிங்கிற போது அவர்கிட்ட போலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 11 மாவட்டங்களுக்கு மேல அதிமுகவுக்கு சீட்டே கிடைக்கல. ஆமா, அவங்களுக்கு பர்டிகுலரா சவுத்துல வந்து கிடைக்கல. அப்படின்னா என்னன்னா, சவுத் ரீஜன்ல இன்னும் எடப்பாடியை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தயக்கம் இருக்கிறது சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல. அதுல இப்போ ஒருவேளை தாவேகா இல்லாமல் இருந்திருந்தால், இப்போ நிறைய பேர் நம்ம சொல்லுவாங்க கணிப்புகள் எப்படி தப்பானது அப்படிங்கும்போது, என்னோட கணிப்பும் உட்பட எப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுத்துல ஒருவேளை தாவேகா இல்லாமல் இருந்திருந்தால் திமுக வந்திருக்கும். ஏன்னா அதிமுக சீட்டே இல்லை. அதே மாதிரி சென்னை ரீஜன்ல அதிமுகவுக்கு ஓட் பேஸே இல்லை. தாவேகா இல்லாமல் இருந்திருந்தால் அங்கேயும் திமுக வந்திருக்கும். சோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தா இப்ப 73 சீட்டா இருக்கிற அவங்களுடைய கூட்டணி ஒரு 50 சீட்டு கூடி இருக்கும் கண்டிப்பா. சோ 120 சீட்டு போல அந்த கூட்டணிக்கு கிடைச்சிருக்கும், திமுக கூட்டணிக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா இப்ப திமுகவுக்கு இருக்கிறத விட கூட இடங்கள் கிடைச்சிருக்கும். எங்க ப்ராப்ளம் ஆயிருக்குன்னா, அதாவது திமுக ஓட்டை விஜய் பிரித்தார், அதிமுக இதுக்கு நடுவுல கொலாப்ஸ் ஆயிட்டான். சோ அந்த ஓட்டுகளும் விஜய்க்கு வந்திருக்கு. இதனாலதான் அவருக்கு 108 கிடைத்திருக்கிறது. ஆனால் அவருக்கு ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்கல. இன்னைக்கும் அவர் கூட்டணிகளை நம்பித்தான் இருக்கும்படியா இருக்கு. இந்த வெற்றி ஏன் பிரம்மாண்டமா பார்க்கப்படுதுங்கிறதுக்கு சில காரணங்கள் உண்டு. ஒண்ணு, அவர் தனியாவே எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணார். விஜய் வந்து தனியா எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணார், கூட்டணி இல்லாமல். அதனால அவருக்கு வந்த அந்த நம்பர் பெரிய நம்பர். ரெண்டாவது, திமுகல இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள், அதிமுகல இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் 2 பேர்லயுமே பெரிய சேதாரங்கள் சந்திச்சாங்க. முதலமைச்சரே தோத்து போனார், முக்கியப்பட்ட அமைச்சர்களே தோத்து போயிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக சைட்ல மாவட்ட அளவுல இருக்கிற பெரிய தலைவர்களும் முன்னாள் அமைச்சர்களுமே தோத்து போயிருக்காங்க. சோ இது வந்து ஒரு பெரிய வெற்றியா பார்க்கப்படும். நீங்க கேக்குறீங்க, இது வந்து விஜய் வந்து டிராவிடியன் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாரா அப்படின்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அதே டிராவிடியன் பாலிசிஸ் திமுகங்கிற அந்த பழைய அந்த ஃபார்மேஷன்ல இருந்து விஜய்ங்கிற ஒரு புது ஃபார்மேஷனுக்கு வந்ததா பாக்குறேன். அவர் ஒன்னும் புதுசா ஒன்னும் இந்த சித்தாந்தத்துக்கு எதிராவோ அந்த மைண்ட் செட்டுக்கு எதிராவோ பண்ணக்கூடியவராக எனக்கு தெரியல. ஒரு நியூ ஃபார்மேஷன் ஆஃப் த டிராவிடியன் பாலிடிக்ஸ் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா அதே இவேராவை தான் இவரும் அடாப்ட் பண்றாரு. சோ ஒரு டிராவிடியனிசம் பிளஸ் காங்கிரஸ், அந்த மாதிரி ஒரு பாலிசி பிளஸ் ஒரு யூத் அப்பீல், அப்படித்தான் இது இருக்குன்னு நான் பாக்குறேன். சோ காங்கிரஸ் இவ்வளவு நாளா கேரளால மட்டும்தான் வந்து சவுத்ல இருந்தது, தெலுங்கானால, ஆந்திரால, கர்நாடகால இருக்கு, அது வேற ஒரு விஷயம். சோ தமிழ்நாட்டுல இத்தனை வருஷம் கழிச்சு திருப்பியும் காங்கிரஸ்க்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சத நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த வாய்ப்பை வந்து அவங்க தக்க வச்சுட்டு இதுல கண்டினியூ பண்ணுவாங்களா? இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது விஜய வந்து காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்க்கல,
அவரை வச்சு அவங்களுடைய சதர்ன் ரீஜன்ல அவருடைய ஒரு 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 ஹோல்ட வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு காங்கிரஸ் வந்து விரும்புறாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா இதை தவிர தமிழ்நாட்டிலையும் அவங்க ஆட்சியில வந்து பங்கெடுத்துக்கிறாங்க. ஆந்திரா மட்டும்தான் தனியா இருக்கு, புதுச்சேரி தனியா இருக்கு. சோ இந்த ஏரியாக்கள் தனியா இருக்கு. ஸோ காங்கிரஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல என்ட்ரன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆதரவு கடிதத்திலேயே அவங்க சொல்றது இந்த சட்டசபை தேர்தல் இந்த விஷயத்துக்கு மட்டுமல்ல, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய லோக்கல் பாடி எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன், ராஜ்யசபா எலெக்ஷன் எல்லாத்துக்கும் இது தொடரும் அப்படிங்கிறாங்க. சோ அவங்க நினைக்கிறது விஜய வந்து பேஸா வச்சுக்கிட்டு மேக்சிமம் எக்ஸ்ட்ராக்ட் என்ன பண்ணலாம். இப்போ ஒரு லோக்சபா எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் ஒரு 10 இடத்துல போட்டி போடுவார், மிச்சம் 30 இடத்துல காங்கிரஸ் போட்டி போட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கு தேவை லோக்கல். நீங்க அவங்க ஒரு 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 ஃபார்முலா ப்ரப்போஸ் பண்ணலாம். நீங்க வந்து அசம்பிளியை நீங்க பாத்துக்கங்க, பார்லிமெண்ட்டை ஃபுல்லா எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு. அதே மாதிரி லோக்கல் பாடி எலெக்ஷன்ல வந்து போன தடவை காங்கிரஸ் ஜெயிச்சாலும் அது வந்து திமுக தயவுல தான் இருந்தது. ஸோ ஒரு இண்டிபெண்டன்ட் கோர்ஸ், அதாவது டிஎம்கே உடைய ஒரு பிடியிலிருந்து விலகி காங்கிரஸ் வந்து ஒரு புது ஒரு வழிய தேடுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ அந்த வகையில பார்த்தாலும் இப்ப வந்து திமுக தனித்து விடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றதுல நான் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா திமுக வந்து தேசிய லெவல்லையும் தனித்து விடப்பட்டா திமுக வந்து அடுத்தது என்ன செய்யும்? திமுக 2014க்கு அப்புறமே தேசிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மினிஸ்ட்ரியில இல்ல. அது ஒரு பெரிய ஒரு வீக்னஸ் அவங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா திரு கருணாநிதி உயிரோட இருந்த போது அது ஒரு வேலையா வச்சிருந்தார் அவரு. அதாவது எந்த அரசாங்கம் வந்தாலும் 1989ல இருந்து நம்ம பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி கூட இருந்திருக்காங்க, பட் கவர்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலனாலும் ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதாவது காங்கிரஸ் வந்தாலும் சரி, ஜனதா அரசாங்கம் வந்தாலும் சரி இருந்திருக்காங்க. 1989ல விபி சிங் கவர்மெண்ட், அப்புறம் வந்து 99ல வந்து 96ல வந்து தேவகவுடா குஜரால் கவர்மெண்ட், 99ல வாஜ்பாய் கவர்மெண்ட், 2004 to 9ல வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட், இந்த மாதிரி பல அரசாங்கங்கள்ல அவங்க மினிஸ்ட்ரியில பதவி ஏற்றுட்டு மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் 2014ல இருந்து இன்னைக்கு 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 12 வருஷம் திமுகக்கு வந்து இங்க ஹோல்டு இல்லாம இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. பட் 2014க்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச சான்ஸ்ங்கிறது 2019ல அவங்க வெற்றி பெற்றாங்க. அப்புறம் 2021 அசம்பிளில வெற்றி பெற்றாங்க. அப்புறம் 2024 பார்லிமெண்ட்ல வெற்றி பெற்றாங்க. அதற்கு அப்புறம் 2026ல அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் இந்த எலெக்ஷன். இதுல இருந்து அவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்கிறத பார்க்கணும். ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற அடுத்த வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தா லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ். ஏன்னா இப்ப அடுத்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ், சென்னை மேயர் எலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வரப்போகுது. அதுல அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். இன்னொன்னு வந்து திருச்சி பை எலெக்ஷன் நடக்க போகுது, அதுல என்ன பர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கணும். 2029 லோக்சபா எலெக்ஷன், அதுல எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். இது 3 தான் அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள். இதுல என்ன விஷயம்னா, இந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் தமிழக வெற்றி கழகம் வந்து அசம்பிளில மட்டும்தான் இருக்காங்க. அவங்க பார்லிமெண்ட்லயும் இல்ல, கீழே கார்பரேஷன்லயும் இல்ல, நடுவுல இருக்காங்க. வேற டிஎம்கே வந்து ஒரு வெல் என்ட்ரன்ஸ்டு பொலிட்டிக்கல் சிஸ்டம். திமுகவும் சரி, அதிமுகவும் சரி. அதிமுக இப்ப கொஞ்சம் பலம் குறைஞ்சிருக்கு. திமுக பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்லயும் இருக்காங்க, அசம்பிளிலையும் எதிர்கட்சியா இருக்கிறாங்க, கீழே வந்து லோக்கல் பாடியிலயும் இருக்கிறாங்க. சோ அவங்கள குறைச்சு மதிப்பிட முடியாது. இன்னைக்கு வந்து விஜய் வந்து ஒரு அபரேஷன்ல ஜெயிச்சாரா இல்ல உழைப்புல ஜெயிச்சாரா, இந்த விஷயங்கள்லாம் தனியா இருந்தாலும் ஒரு பாலிடிக்ஸ்ல டீப்பா போகணும் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள்ல இருந்து, சட்டசபையில இருந்து, பார்லிமெண்ட்ல இருந்து எல்லாத்திலயுமே ஒரு பார்ட்டி இதுவா இருக்கணும், டீப் ரூட்டடா இருக்கணும். அது வந்து திமுக எந்த அளவுக்கு விடவாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஒருவேளை ஏன்னா டிஎம்கேங்கிற பார்ட்டி வந்து ஒரு ஐடியாலஜி பேஸ்டு பார்ட்டி, அதுல ஃபேமிலி டாமினேட் பண்ணாலும் பேசிக்கலி இட் இஸ் அன் ஐடியாலஜி பேஸ்டு பார்ட்டி. அண்ட் அந்த பார்ட்டி ஒரு ஆறத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்ப அதிமுக ஒரு பர்சனாலிட்டி பேஸ்டு பார்ட்டி. ஸோ அந்த பர்சனாலிட்டி இருக்கிற வரைக்கும் அது ரொம்ப பலமாக இருந்தது. அந்த பர்சனாலிட்டி இல்லைங்கிற போது அந்த பலம் குறைகிறது. எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த போது அது வலுவடைந்து கொண்டே போனது. எம்ஜிஆர் ஜெயலலிதா போனதுக்கு அப்புறம் எடப்பாடி அந்த அளவுக்கு வரலங்கிறது இது உணர்த்துது. ஸோ பலம் குறைகிறது. ஸோ அதே ப்ராப்ளம் வந்து டிஎம்கேக்கு கிடையாது.
ஸோ டிஎம்கே பர்சனாலிட்டியை தாண்டி சில விஷயங்கள் உண்டு அங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன், இத வந்து திமுக வந்து சென்ட்ரல் லெவல்ல வேணா அவங்களுக்கு பவர் இல்லாம இருக்கலாம். இப்ப 29லயும் திரு மோடி அவர்களே திரும்பும் பட்சத்தில் அவருக்கு வந்து திரும்பவும் டிஎம்கே சப்போர்ட் தேவைப்படாது. ஸோ இப்படியே தான் போய்கிட்டு இருக்கும். வேற அசம்பிளி அஸ் வெல் அஸ் லோக்கல் பாடியில சர்வைவ் ஆனா தான் திமுகக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. ஸோ அது எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இப்ப நம்ம பாஜகவை எடுத்துக்கணும். இப்ப வந்து இந்த அரசு ஃபார்மேஷன் எல்லாம் வந்து செட்டில் ஆன இந்த நிலையில நம்ம பாஜகவோட அடுத்த கட்டம் என்னவா இருக்குன்னு பார்க்கணும். அவங்க வந்து அதிமுக தனியா இருந்து பார்த்தாங்க. அதுல வந்து ஒரு ஓரளவுக்கு அவங்களால வெற்றி பெற முடியல. ஒரு எம்பியை கூட அவங்களால கொடுக்க முடியல. பாலிசியை மாத்திக்கிட்டு ஏடிஎம்கேயோட திருப்பி வந்து மீண்டும் கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணி ஓரளவுக்கு ஜெல் ஆச்சு அப்படின்னு கூட வந்து ஒப்பீனியன் ரொம்ப பரவலா போச்சு. அவங்க தீவிரமா பிரச்சாரம் பண்ணதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவங்களால வெற்றி பெற முடியாததுக்கு என்ன காரணம்? இது வந்து ஒரு விஜயோட அலைதான் காரணமா? இல்லாட்டி மக்கள் வந்து ஒரேடியா பாஜக மாதிரி ஒரு தேசிய தத்துவம் வந்து தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்களா? அவங்க இப்ப அடுத்த கட்டமா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பாஜகவுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ அவங்க நிறைய தவறுகள் செய்யறாங்க. தவறுகள்ல இருந்து திரும்பி அதை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் பிஜேபிக்கு உண்டு. தே ஆர் வெரி குவிக் லேர்னர்ஸ். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம நினைச்சு பார்ப்போம், இப்ப ஹரியானால ஒரு எலெக்ஷன் வந்தது. ஹரியானா பீப்புளுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது, கோபங்கள் இருந்தது. அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு பிஜேபியில என்ன பண்ணாங்க, சென்ட்ரல் லீடர்ஸ் எல்லாம் பேக் ஸ்டெப் பண்ணி பிரதமர் மோடி உட்பட பாக்கி ரீஜனல் லீடர்ஸை முன்னிறுத்தி அந்த எலெக்ஷன்ல ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க 2024ல. அந்த வெற்றி தான் பிஜேபிக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைந்தது. எஸ்பெஷலி மோடி வந்து கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்த போது பிஜேபி தன்னை டேர்ன் ஓவர் பண்ணது இந்த ஹரியானா எலெக்ஷன்ல. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா எலெக்ஷன், அதுக்கப்புறம் டெல்லி எலெக்ஷன். மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல லோக்சபால ரொம்பவே பிஜேபி அடி வாங்கினது. ஏக்நாத் ஷிண்டேயும் அஜித் பவாரையும் பிஜேபியும் ஒத்துக்கொள்ளல மக்கள். மகாராஷ்டிரால எப்படி தமிழ்நாட்டுல கூட்டணியை ஒத்துக்கலன்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி மகாராஷ்டிரால அந்த கூட்டணியை மக்கள் ஒத்துக்கல. அதனால தான் 2024ல சிவசேனா உத்தவ் தாக்கரேயும் காங்கிரஸும் தேசியவாத காங்கிரஸும் ஓட்டு வாங்கினாங்க. அதையும் மீறி இவங்க ஓட்டு வாங்க. கிட்டத்தட்ட 27 வருஷம் கழிச்சு டெல்லியில பிஜேபி ஆட்சியை பிடிக்கிறாங்க. 98ல அவங்க ஆட்சியை இழந்தாங்க. அதுக்கப்புறம் 2025ல தான் ஆட்சியை பிடிக்கிறாங்க. யாராலையும் தோக்கடிக்க முடியாத கேஜ்ரிவால் அப்படிங்கிறவர் 70 சீட்ல 67 சீட்டு வாங்கின ஆம் ஆத்மி பார்ட்டியை, அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல 70 சீட்ல 62 சீட்டு வாங்கின ஆம் ஆத்மி பார்ட்டி, 63 நினைக்கிறேன், ஆம் ஆத்மி பார்ட்டியை வந்து தோக்கடிக்க முடிஞ்சது பிஜேபியினால. அடுத்தது பீகார்ல ரிஸ்ஸா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்திருக்கு, ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. போன எலெக்ஷன்ல ஜஸ்ட் அபோவ் மெஜாரிட்டி இருந்தாங்க பிஜேபி பீகார்ல. பட் இந்த தடவை 200 சீட்ஸ்க்கு மேல வாங்கினாங்க. நிதிஷ்குமார் உடம்பு சரியில்லைன்னு கிளப்பி விட்டாங்க, எல்லா ப்ராப்ளமும் இருந்தது, பட் பிஜேபி வாங்கினாங்க. பெங்கால்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஒரு சில பேர் கணிச்சாங்க அந்த வெற்றியை, அனலிஸ்ட் சொல்றேன். பட் அந்த வெற்றிங்கிறது வந்து ஸ்பெக்டாகுலர் விக்டரி வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்கால் பிஜேபி விக்டரியை பத்தி ஒரு ஷோவே நடத்தணும், அந்த மாதிரி ஒரு வெற்றி அது. சோ அதை பண்ண முடிஞ்சது. தமிழ்நாட்டுக்கு வந்தா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நான் சொல்றேன். தமிழ்நாட்டுல 2 திராவிட கட்சிகள் இருக்காங்க. அந்த தேசியவாத சிந்தனை கொஞ்சமும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது மக்கள் கிட்ட. தேசியவாத சிந்தனை நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு. கார்கில் யுத்தத்தும் போது நிறைய பணம் டொனேஷன் கொடுத்தவங்க தமிழ்நாட்டில இருந்து தான். நம்ம ராவத் ராணுவ தளபதியா இருந்தவர் இறந்து போன போது அவருடைய பூத உடல் எடுத்து செல்லும் போது எல்லாரும் வெளியில வந்து தன்னெழுச்சியா வந்து அவருக்காக நின்னவங்க தமிழ்நாடு பீப்புள். தேசிய சிந்தனை அதிகம் உள்ளவங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டுல அந்த மெசேஜை எடுத்துக்கிட்டு போறதுக்கு ஒரு டீம் இல்லை பிஜேபியில. ஒரு லீடர்ஷிப், ப்ராப்பர் லீடர்ஷிப் குறையுது தமிழ்நாட்டுல. அண்ணாமலை சொல்றாங்க, பட் அண்ணாமலை மட்டும்தான் இருக்கார். அண்ணாமலையோட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு ஒரு லீடர்ஷிப் டீம் இல்லை. அதுதான் ப்ராப்ளம். ஸோ ஒரு ப்ராப்பர் டீம் இருந்ததுன்னா தமிழ்நாட்டுல வந்து இவங்க போக முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு.
ஏன்னா திராவிட கட்சிகள் 2 பேருமே ஒரே நேரத்துல குறையிற பட்சத்துல ஒரு வேக்குவம் கிரியேட் ஆகும். அந்த வேக்குவம் ஃபில் பண்ணக்கூடிய நேரத்துல பிஜேபி இருக்கணும். மக்கள் எப்போது எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு மாற்றத்தை நோக்கி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல நீங்க எஃபெக்டிவா நீங்க கேப்பபிளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். இப்போ பெங்கால் எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். மம்தா பானர்ஜி வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க மக்கள். பிஜேபி தன்னை வளர்த்துக்கிற வரைக்கும் பெங்கால்ல மம்தா பானர்ஜிக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. பிஜேபி தன்னை வளர்த்து கொண்டு விட்டது, ஃபைனலா திஸ் இஸ் த டைம் அப்படின்னு முடிவு பண்ணோடனே மம்தா பானர்ஜி அகற்றிட்டு பிஜேபியை கொண்டு வந்தாங்க. ஆமா. சோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல வரணும். அதுதான் அவங்களுக்கு தேவை. சோ அது இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா மக்கள் தயாரா இருப்பாங்க. அதுக்கு நம்ம பார்ட்டி தனியா தயாரா இருக்கா அப்படிங்கறத பிஜேபி யோசிக்கணும். வெறும் எம்எல்ஏஸ் கேண்டிடேட்ஸா மட்டும் இல்லாம அவங்க வந்தா என்ன பண்ண போறாங்க, ஒரு ஒரு ப்ராப்பர் திங்கிங்கே இல்ல தமிழ்நாட்டு பிஜேபியில. ஒரு ப்ராப்பர் தாட் ப்ராசஸ் இல்லைங்கிற. அதாவது ஒரு பார்ட்டியில ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ் விங் மாதிரி இருப்பாங்க. சோ அவங்க நிறைய யோசிப்பாங்க, என்ன மாதிரி பீப்புளுக்கு வேணும், பீப்புள் தேவைகள் என்ன மாறிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. அதை கரெக்டா ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கொண்டு வந்து பார்ட்டிக்கு என்ன தேவை, எப்படி வளர்க்கணுங்கிற யோசனை எல்லாம் இருந்து அந்த ஒரு எண்ணமே தமிழ்நாடு பிஜேபிக்கு இல்ல. எய்தர் தனியா தன்னை வளர்த்துக்கணும்னு பாக்குறாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது கூட்டணியில யார் பின்னாடியாவது சவாரி செய்யணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் நடக்குதே தவிர ஒரு ஒரு பெரிய தாட் ப்ராசஸ், ஒரு சிந்தனை பிஜேபி கிட்ட இல்ல தமிழ்நாட்டுல. அது இல்லாத வரைக்கும் ரொம்ப பிஜேபி தன்னை வளர்த்துக்கிறது கஷ்டம் அப்படின்னு நான் பாக்குறேன். சோ இப்போ பிஜேபி அதை வளர்க்கறதுக்கு, ஏன்னா அண்ணாமலை இருந்த காலத்துல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடிஞ்சது. ஏன்னா திமுகவே ராட்சசத்தனமா பிஜேபி வளருது அப்படிங்கிற கமெண்ட்டையும் நம்ம கேட்டோம். அப்படி ஒரு வளர்ச்சியை அவங்க இப்ப இழந்துட்டு நிக்கிறாங்க. அந்த வளர்ச்சி திருப்பி வரணும்னா அண்ணாமலையை தலைவரா கொண்டு வரணுமா? உங்களுடைய நேரடியான ஒப்பீனியன் சொல்லணும். இல்ல, அது அந்த பார்ட்டி முடிவு பண்ணலாம். அண்ணாமலை திரும்பி வரணும்னு பார்ட்டி முடிவு பண்ணாங்கன்னா அவரை கொண்டு வரலாம், தப்பு கிடையாது. ஏன்னா பார்ட்டிங்கிறது டைம் அண்ட் அகைன் எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு ஃபார்முலா பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அது சரியில்லைன்னா இன்னொரு ஃபார்முலா பார்ப்பாங்க, திரும்பி கொண்டு வருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை கரெக்டா எடுத்துக்கிட்டு போற ஒரு சூழ்நிலையில இருக்கணும் பார்ட்டிங்கிறது. யாரு வந்தாலும் பார்ட்டியில தலைமை பொறுப்புக்கு யார் வந்தாலும் ஒரு 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 அரசாங்கத்தை கார்னர் செய்வதற்கு என்னென்ன இடத்துல அரசாங்கம் தப்பு பண்றாங்க, இதே அவங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த மாற்று சிந்தனையை மக்கள்கிட்ட கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். ரெண்டாவது, இவங்களுக்கு பாக்கி கட்சிகளுக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் பிஜேபிக்கு இருக்கு. இப்போ காங்கிரஸ் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல தேசிய அளவுல தோத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்கள அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டுல நம்பிக்கை கொடுக்கறது, நம்பிக்கை ஊட்டுறது கஷ்டம். வேற பிஜேபி பல கஷ்டமான மாநிலங்கள்ல கூட ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற போது அவங்கள நம்பிக்கை ஊட்டுறது ஈஸி. ஆனா தமிழ்நாட்டுல என்ன ப்ராப்ளம் பிஜேபிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி ஆட்சி செஞ்ச ஒரு கட்சி. திராவிடியன் பார்ட்டிஸ் ரொம்ப ஈஸியா இது பண்றாங்க. தமிழ்நாட்டுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இந்த மண்ணை சேர்ந்த கட்சி அல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அந்த மக்கள் கிட்டக்க சில பேர் உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த 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 சிந்தனையை உடைக்கிறது பிஜேபிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மக்களுடைய வாழ்க்கை முறையோட ஒன்றி போன கட்சியாக இது இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவங்களுக்கு இருக்கு. அந்த எண்ண ஓட்டத்தை உடைப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பிஜேபி யோசிக்குது. ஒரு பர்சனாலிட்டி மட்டுமே அதுக்கு போதுமானதாக இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா பர்சனாலிட்டிங்கிறது ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போவாங்க. அந்த பர்சனாலிட்டியை தாண்டி அந்த கட்சிக்கு சில ஒரு ஒரு ஆழமான டீப் ரூட்டட் அது என்ட்ரன்ச்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு ஆழம் தேவைப்படுது. அது கிடைக்கிற வரைக்கும் என்னன்னா ஒரு சில ஒரு டோக்கன் விக்டரி கிடைக்கும், ஒரு சில பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் கிடைக்கும், 1-2 எம்எல்ஏக்கள் கிடைக்கும், அப்புறம் காணாம போயிடும். ஒரு சஸ்டைன்டு விக்டரியா இருக்காது. இப்போ நீங்க கேரளால பாத்தீங்கன்னா அந்த மித்த அவங்க பிரேக் பண்ணிட்டாங்க பிஜேபி. அதனாலதான் அவங்களுக்கு சஸ்டைன்டு விக்டரி கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. தலைவர்கள் மாறினாலும் நீங்க எம்பிஸ் கிடைக்கிறாங்க, எம்எல்ஏஸ் கிடைக்கிறாங்க, கார்பரேஷன்ல ஜெயிக்கிறாங்க, இப்படி போய்கிட்டு இருக்கு. சோ இந்த ஒரு ஒரு போக்கு தமிழ்நாட்டிலேயே வரணும்னா அது மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது. அது இல்லாம இருக்கிறது கஷ்டமா இருக்கும். தாவேகா அது மத்திய அரசோட எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம்? ஏன்னா திமுக கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாரும் இப்பவே ரொம்ப தீவிரமா சொல்றாங்க, இந்த கொள்கைகளை அவங்க எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தாவேகாவோட சேர்ந்திருக்கிறதா. ஸோ தாவேகா மத்திய ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வருமா?
எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய மாற்றம் இருக்காது. ஏன்னா இவர் புதுசு அரசியலுக்கு. 2வது வந்து இது ஒரு பார்டர் ஸ்டேட். தமிழ்நாடுங்கிறது ஒரு பார்டர் ஸ்டேட். எந்த பார்டர் ஸ்டேட்டா இருந்தாலும் மத்திய அரசாங்கத்தோடு ஒரு ஒரு இணக்கம் அப்படிங்கிறது தேவைப்படுது. அது பஞ்சாபா இருக்கலாம், காஷ்மீரா இருக்கலாம், வடகிழக்கு மாநிலங்களா இருக்கலாம், மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களா இருக்கலாம், தமிழ்நாடுவா இருக்கலாம். ஸோ இங்க வந்து அவங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுது. 2வது நிதி தேவைப்படுது. இப்ப அவங்க அவங்க வந்து அரசாங்கத்தை நடத்துறதுக்கும் இல்ல, வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்க்கு மட்டுமல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரதுல இருந்து எல்லாத்துலயுமே மத்திய அரசாங்கத்தை நீங்க புறக்கணிச்சுட்டு நீங்க கவர்மெண்ட் நடத்த முடியாது. ஏன்னா நம்ம இருக்கிறது ஒரு ஃபெடரல் செட்டப். சோ இதுல வந்து நீங்க எந்த அளவுக்கு மத்திய அரசோட இணக்கமா போறோமோ அந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு நல்லது. ஏன்னா நம்மளுக்கு வேண்டிய நிதிகளை கேட்டு பெற்று, ஏன்னா ப்ராஜெக்ட்னு கொண்டு போறது எவ்வளவு மேக்சிமம் வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து ஃபீசிபிளா இருக்கோ அதை கொண்டு போய் அதை எடுத்துட்டு போறது ஒரு பெரிய வேலை. எனக்கு தெரிஞ்சு பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அரசாங்கமா இருந்தாலும் இது ஒரு சிஸ்டம். நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் பாத்தீங்கன்னா இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல இருந்து ரொம்ப பெருசா யாரும் ரெட்டாரிக்கா பேசலாம். பட் அரசாங்கம் நடத்துவதற்கு வந்து அந்த இணக்கம் தேவை, ஒத்துழைப்பு தேவை. அது இருக்கும் தான் நினைக்கிறேன். நேயர்களே, உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த புதிய அரசை பற்றியும், இத கட்சிகளை இதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத பற்றியும் உங்க கருத்துக்களை நாங்க ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கோம். அதுவரை ஸ்ரீகுமார் கண்ணனுக்கு நன்றி தெரிவித்து வணக்கம் தெரிவிப்போம். நன்றி சார். வணக்கம். மீண்டும். நன்றி. வணக்கம். ஜெய் ஹிந்த்.